எல்லா மார்க்கெட்டில் ஃபினாமினான்னு கேட்டிங்கன்னா கோல்டு இறங்கிட்டுன்னா நம்ம ஸ்டாக் மார்க்கெட் ஏறும்னு ஒரு கடந்த கால சரித்திரம். இப்போ சரித்திரங்களெல்லாம் மாறிக்கிட்டு புதுசாக நடந்துக்கிட்டு இருக்கு. ஸ்மால் கேப்பு நல்ல ஒரு மொமெண்டம் கொடுக்கலாம். ஆனால் மார்க்கெட்டுக்கு ஏதாவது எதிர்பாராத சரிவுகள் வரும்போது இந்த ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ் எல்லாம் ஸ்லிப் ஆகிடும். அப்போ அது சம்மந்தப்பட்ட ஸ்மால் கேப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸு சரிவுக்கான வாய்ப்புகள் உண்டு. சில பேர் சொல்கிறாங்க இந்த வருஷத்தில் தேசிய பங்குச்சந்தை 30,000க்கு எட்டுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்றாங்க. ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னாக்கா 22,000 போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவங்களுடைய சொந்த கருத்து சொல்கிறாங்க. நம்ம பணத்துக்கு நாம் தானே பாஸ். நாம் என்ன பண்ணணும்? நாம் ஓவர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கக்கூடாது. போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட்ன்றது 3 கேட்டகரிஸாக வச்சுக்கணும். ஒன்று அண்டர் வேல்யூ, ரெண்டாவது ஃபேர் வேல்யூ, மூணாவது ஓவர் வேல்யூ. ஓவர் வேல்யூவை நீங்கள் சப்போஸ் வேணால் ஒரு பகுதி அதை லாபத்தை எடுத்து அண்டர் வேல்யூக்கு போட்டு பேலன்ஸு பண்ணலாம். இல்லைனாலும் உங்களுடைய கேபிட்டல் குறையறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா இவங்க 2 பேரும் சௌரியமாக இருக்கிற போது அந்த அண்டர் வேல்யூவில் ஒரு செக்டார் தான் வீக்காக இருக்க போகுது. இப்போ எல்லாருமே இந்த 10 லட்சம் கையில் இருக்குது அப்படின்னா முதல்ல பண்ணுறது எஃப்டிலையோ இல்லை பேங்க்லேயோ கொண்டு போய் டெபாசிட் பண்ணுறது தான். ஸோ இதை தவிர்த்து மியூச்சுவல் ஃபண்ட் வராங்க அப்படின்னா 5 வருஷத்துல நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு 11% ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்க்கலாம். இதை தவிர்த்து வேறு எந்த அசட்டில் போட்டால் சார் பணம் டபுள் ஆகும்? பணம் டபுள் ஆகுங்கிறதுக்கு எந்த உத்தரவும் சொல்ல முடியாது. தங்கம் வெள்ளியா திடீர்னு தங்கம் உச்சத்தில் இருக்குது சார், நான் இப்போ போய் இதை இன்வெஸ்ட் பண்ணி இறங்கிருத்தனா என்ன பண்ணுறது? அப்போ அந்த மாதிரி நினைக்கிறவங்களுக்கு தான் புத்திசாலிகள்னு என்னோட கேள்வி. நான் உச்சத்தில் போய் வாங்கியிருக்கிறவங்க எதையுமே இன்னும் ஏறும் நினச்சி ஸ்பெக்குலேஷன் மெத்தடில் போகிறாங்க. ஸ்பெக்குலேஷன் கூடாது, நமக்கு க்ரோத்துக்கு தானே பார்க்கணும். அப்போ அது மாதிரி பயப்படுறவங்க கொஞ்சம் விழிப்புணர்வாக இருப்பாங்க. நான் நினச்சிட்டு என்ன சொல்கிறேன் கேட்டிங்கன்னா அவங்களுக்கு எல்லாம் பெஸ்ட்டு. ஆதன் பிஸ்னஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஃபினான்ஷியல் பிளானர் கோவை விஸ்வநாதன் அவர்கள் தான் ஜாயின் பண்ணியிருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். நெறியாளருக்கு வணக்கம், நேயர்களுக்கு வணக்கம். சொல்லுங்கம்மா, எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கம்மா. மார்க்கெட்டு தான் தடுமாறிக்கிட்டு இருக்கு. தங்கமாக இறங்கிட்டு இருக்கு, வெள்ளியும் இறங்கிட்டு இருக்கு, பங்குச்சந்தை சரி. ஜென்ரலாக மார்க்கெட்டில் ஃபினாமினான்னு கேட்டிங்கன்னா கோல்டு இறங்கிட்டுன்னா நம்ம ஸ்டாக் மார்க்கெட் ஏறும்னு ஒரு கடந்த கால சரித்திரம். இப்போ சரித்திரங்களெல்லாம் மாறிக்கிட்டு புதுசாக நடந்துக்கிட்டு இருக்கு. பார்ப்போம். நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாமே புதுசு தான் நடக்குது. ஸோ இப்போ இன்வெஸ்டர்ஸ் என்ன சார் பண்ணணும்? இப்போ என் கையில் ஒரு 10 லட்சம் இருக்குது அப்படின்னா ஒரு 5 வருஷத்துக்கு நான் இதை எங்கேயாவது இன்வெஸ்ட் பண்ணி இந்த பணம் டபுள் ஆகணும் அப்படின்னா எங்கே சார் இன்வெஸ்ட் பண்ணுறது? பொதுவாகவே முதலீடாக இருக்கட்டும், வர்த்தகமாக இருக்கட்டும், ஃபண்டமெண்டல் டெக்னிக்கல் பார்க்கணுங்கிறது நமக்கு ஒரு ஜென்ரலான ஒரு பேராமீட்டர்ஸ். ஃபண்டமெண்டலுக்கு பேராமீட்டர் நம்ம பல பதிவுகளில் சொல்லியிருக்கோம். அது மாதிரி பண்ணணும். இப்போ ஒரு ஹியூஜ் அமௌண்ட்டு 10 lakhsங்கிறது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுனாக்கா ஆல் பேக் ஷுட் நாட் பி பிளேஸ்டு இன் ஒன் பேக். அப்போ எல்லாத்தையும் ஒரே இடத்துல வைக்கக்கூடாது. இப்போ நம்ம என்ன பண்ணணும் கேட்டிங்கனாக்கா அதை டைவர்சிஃபிகேஷனாக பண்ணணும். இப்போ அந்த டைவர்சிஃபிகேஷன் எப்படி பண்ணணும், அந்த பண்ணுற போது அதை எதில் எப்படி பண்ணணும், அது மாதிரியான விவரங்களை கொஞ்சம் டீட்டெயில்டாக சொல்கிறேன். கொஞ்சம் கால நேரம் எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல, பயனுள்ளதாக இருக்கட்டும். இது நம்ம ஒரு கற்றலை நோக்கத்துக்காக தான் சொல்கிறோமே தவிர இதில் எதுவும் நம்ம பரிந்துரை எதுவும் செய்யலை. ஒரு விழிப்புணர்வுக்காகவும் பார்த்து முதலீடாக இருந்தாலும் நல்லபடியாக செய்யணுங்கிறதுக்காக சொல்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா 10 lakhs இருக்குன்னா இப்போ எங்கிட்ட ஒரு 10 lakhs நீங்கள் கொடுத்தா என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டால் நான் என்னுடைய கருத்தை சொல்கிறேன். 2 lakhs ஸ்டாக் மார்க்கெட், 2 lakhs மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், 2 lakhs டெப்ட் ஃபண்டு, 2 lakhs பாண்டில் தனியாக பண்ணுவேன். டெப்ட் ஃபண்டுலேயே வருதே சார், அது மியூச்சுவல் ஃபண்டு ஓரியன்ட். நீங்கள் தனியாக அதுக்கு ஏன் பண்ணணும்? டெப்ட் ஃபண்டு அண்ட் போஸ்டல் சேவிங்ஸ். அப்போது இது மாதிரி நம்ம பிரித்து தனித்தனியாக பண்ணுற போது சந்தையினுடைய தாக்கத்தினால நம்மளுடைய முதலீடு குறைந்தாலும் மற்ற 3 துறையில் இருக்கிறது ஓரளவுக்கு நமக்கு ஆதரவாக இருக்கும். ஏன் சார் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் போட்டால் இப்போ சந்தை இறங்கினா மியூச்சுவல் ஃபண்டு என்ஏவியும் தானே குறையும்னு ஒரு சந்தேகம் வரலாம். நம்ம அது மாதிரி ஃபண்டை தேர்ந்தெடுக்கக்கூடாது. அந்த தேர்ந்தெடுக்கக்கூடிய ஃபண்டு அந்த ஃபண்டு மேனேஜர்ஸ் கேன் டூ. அது எப்படி பேலன்ஸ் பண்ணுவாங்க? நல்ல ஃபண்டாக தேர்ந்தெடுக்கிறது ஒரு கலை. எப்படி நம்ம ஒரு ஸ்டாக்கை நம்ம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக இருந்தாலும் அல்லது ஒரு ட்ரேடிங்காக இருந்தாலும் அலசி ஆராய்ந்து எடுக்கிறோமோ அது மாதிரி தான் இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸு ப்ராடக்டையும் நம்ம நல்ல ஃபண்டாக எடுக்கணும்.
ஜென்ரலாக இருக்கக்கூடிய எல்லாம் என்ன பார்த்துட்டு இந்த ஸ்டார் ரேட்டை பார்த்துட்டுலாம் போய் நாம்ளா முடிவெடுத்து எனக்கு இந்த ஃபண்டில் போடு அந்த ஃபண்டில் போடுன்னு சொல்லக்கூடாது. ஸ்டார் ரேட்டிங் அப்படிங்கிறது ஒரு ரேட்டிங் ஏஜென்சிஸ், முன்னணி நிறுவனங்கள் கொடுக்கறது தான் ரேட்டு. அந்த ரேட்டிங் கொடுக்குற போது பார்த்திங்கன்னா அது கடந்த காலத்தினுடைய டிரான்சாக்ஷன் அதனுடைய மற்ற சாராம்சங்கள் அடிப்படையில் தான் ரேட்டு கொடுக்குறோம். அதே ரேட்டிங் வரக்கூடிய ஆண்டில் இருக்குமாங்கிறதுக்கு நம்ம உத்தரவாதம் சொல்ல முடியாது. இப்போ என்ன ட்ரெண்ட் இஸ் அவர் ஃப்ரெண்டு. நான் அடிக்கடி சொல்லக்கூடிய விஷயம், ட்ரெண்ட் இஸ் அவர் ஃப்ரெண்டு. ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய முதலீடோ அல்லது பயணமாக எது இருந்தாலும் ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி போகிறது நமக்கு ஆரோக்கியம். இப்போ ஃபஸ்ட்டு நான் வந்து ஈக்விட்டியில் 2 lakhsன்னு சொல்லியிருக்கேன். இந்த ஈக்விட்டியில் 2 lakhs அப்படிங்கிறத எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டேன்னா, இப்போது ஒரு சின்ன உதாரணத்துக்கு இப்போ கடந்த ஒரு மாதமாகவே ஐடி துறை பங்குகள்லாம் மிகப்பெரிய சரிவு சந்திச்சுட்டு, அதுக்கு காரணம் ஏஐ இஷ்யூ. இது நிரந்தரமாக அப்படியே இறங்கிட்டு வருமானு சொல்ல முடியாது. அப்போது பாட்டம் ஃபிஷ், பார்கெயின் ஹண்டிங், அப்போ என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, நல்ல பாட்டமில் இருக்கிற போது இது திரும்பி இப்படி மேலே வரலாம். இதெல்லாம் வந்து ஒரு செக்டர் வைசஸ் நடக்கக்கூடிய ஈவெண்ட்ஸ். அதனால் இப்போது முன்னணி நிறுவனங்கள் இப்போ டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், ஹெச்சிஎல் இவங்கெல்லாம் இருக்கிற மாதிரி அவங்க வந்து வெறும் இந்த சர்வீஸ் ஓரியன்டாக இருந்தாலும் ஏஐக்கும் அடிஷ்னலாக அதை ஊக்குவிச்சு அதுக்கான வழிவகைகளை கொண்டு வருவாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. அப்போ இப்போ இறங்கி இருக்குன்னா சந்தை நமக்கு எப்பப்போலாம் ஒரு பங்காக இருக்கட்டும் ஒரு செக்டார் இறங்குறதோ அந்த செக்டாரில் அந்த குறிப்பிட்ட பங்குகளை நம்ம ஃபண்டமெண்டல் பேசிஸ் பார்த்து டெக்னிக்கல் பேராமீட்டர்லாம் பார்த்துட்டு இந்த ஆர்எஸ்ஐ, விடபிள்யூஏபி, எம்ஏசிடின்லாம் சொல்லுவோம். அதில் பார்த்தீங்கன்னா நல்லா கீழே பாட்டமில் இருக்கும். தட் இஸ் ஓவர் சோல்டுன்னு சொல்லுவாங்க. அப்படி பார்த்து நம்ம வாங்கிட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டு பண்ணலாம். இப்போது 2 lakhs நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டீங்க ஸ்டாக் மார்க்கெட்டில். அடுத்தது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் ஸ்டாக் மார்க்கெட் ஓரியன்டாக மிட் கேப், லார்ஜ் கேப், இந்த மாதிரி தனித்தனியாக ஸ்மால் கேப்புன்னு இருக்குது, ஃப்ளெக்ஸி கேப்புன்னு இருக்குது. இந்த ஃப்ளெக்ஸி கேப்பு அவங்க இன்டர்சேஞ்ச் பண்ணிட்டுருவாங்க சப்ஜெக்ட் டு த அலோகேஷன். அதே மாதிரி ஒரே இதுலேயே மிட் கேப்னா மிட் கேப்லேயும் போடக்கூடாது. பொதுவான கண்ணோட்டம் இண்டெக்ஸ் ஏற ஏற இண்டெக்ஸில் இருக்கக்கூடிய ஸ்டாக்குகளுக்கு தகுந்த மாதிரி தான் நமக்கு இண்டெக்ஸ் ஏறுறது. பொதுவாக என்னுடைய ஒரு பார்வையில் என்ன பார்த்தீங்கன்னா, என்னுடைய புரிதல் இண்டெக்ஸ் ஓரியன்டாக லார்ஜ் கேப், ப்ளூ சிப் ஸ்டாக்ஸ் இருக்கிறதுனால தான் அது நிஃப்டி 50 இந்த மாதிரி இண்டெக்ஸ் ஓரியன்டாக லார்ஜ் கேப்பை ஃபோக்கஸ் பண்ணும். கூடுமானவரில் இந்த ஸ்மால் கேப்பு நல்ல ஒரு மொமெண்டம் கொடுக்கலாம். ஆனால் மார்க்கெட்டுக்கு ஏதாவது ஒரு எதிர்பாராத சரிவுகள் வரும்போது இந்த ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ் எல்லாம் ஸ்லிப் ஆகிடும். அப்போ அது சம்மந்தப்பட்ட ஸ்மால் கேப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸு சரிவுக்கான வாய்ப்புகளும் உண்டு. அதனால் மியூச்சுவல் ஃபண்ட்ஸை தேர்ந்தெடுக்கிற போது நல்ல ஒரு ஃபண்டாக தேர்ந்தெடுக்கணும். அந்த ஃபண்டை தேர்ந்தெடுக்கிறதுக்கு நாம் சும்மா யூடியூப்பில் போய் பார்த்துட்டு நாம்ளெல்லாம் தேர்ந்தெடுக்கிறது நாட் அட்வைசபிள். அதுக்குன்னு கட்டறிந்த அதுக்குன்னு ஆத்தரைஸ்டு டிஸ்ட்ரிபியூட்டர் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு ஏதோ அந்த துறையில் சம் ஃபார்மாலிட்டிஸ் வரலாம். நம்ம அதெல்லாம் நாம் ஏன் செய்யணும்னு நினச்சிட்டு நாம் போயிட்டு கேபிட்டல் லாஸ் பண்ணுறத விட அவங்க மூலமாக நம்ம அப்ரோச் பண்ணி அவங்கக்கிட்ட கேட்டு இப்போதைக்கு என்ன ஃபண்டு இருக்குது சார், இது என்ன மூமெண்ட் இருக்குது, இது மாதிரி நம்ம கேட்டு தெரிஞ்சு நம்மளுடைய சூழ்நிலை என்ன, இது இத்தனை நாளைக்கு வச்சுருப்போம், எனக்கு வந்து லோ ரிஸ்க்காக இருக்கணும். அதேமாரி எக்ஸிட் லோடுன்னு ஒன்று சொல்லுவாங்க மியூச்சுவல் ஃபண்ட். எக்ஸிட் லோடு வந்து 1 இயருக்கு இருந்ததுன்னா 1 இயருக்கு மேலே எடுத்தால் எக்ஸிட் லோடு கிடையாது. அது மாதிரியான மியூச்சுவல் ஃபண்ட்ஸு எடுக்கும். இதில் இன்னும் பார்த்தீங்கன்னாக்கா டேக்ஸ் கன்செஷன் இருக்கிற ஃபண்டுலாம் இருக்குது. அது மாதிரி பார்த்து எடுக்கணும். அப்போ நம்ம அவங்கக்கிட்ட போயிட்டு யதார்த்தமாக மனம் திறந்து, சார் என்கிட்ட இவ்வளோ பணம் இருக்குது, நான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இவ்வளோ போட போகிறேன், எனக்கு நல்ல வழிகாட்டுங்கன்னா நம்ம நிறையா வழிகாட்டுவாங்க. நாம் வந்து என்ன பண்ணுறோம், நாம் ஏன் ஒருத்தர் போய் அப்ரோச் பண்ணணும், நம்ம ஒரு ஈகோ பார்த்துட்டோ செலவுக்கு ஃபார்மாலிட்டிஸ் பார்த்துட்டோ நாம்ளா ஒரு செல்லில் பார்க்குறது, நாம்ளா ஒரு ப்ரெஷ்யூமில் செய்யக்கூடாதுங்கிறது என்னுடைய கருத்து. அப்போ முதல் 2 லட்சம் ஈக்விட்டி மார்க்கெட்டுக்கு சொல்லிவிட்டு, அடுத்தது இன்னொரு 2 லட்சம் மியூச்சுவல் ஃபண்டுக்கு சொல்லிவிட்டு, இப்போ அடுத்தது டெப்ட் ஃபண்டில் போடுறோம். டெப்ட் ஃபண்டுனா இப்போ 2வது சொன்னதெல்லாம் ஈக்விட்டி ரிலேட்டட். இது டெப்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா பாண்டு இருக்குது பார்த்தீங்களா, பாண்டு ஓரியன்ட், இது மாதிரி பண்ணலாம். ஜெனரிக் ஃபண்டுன்னு இருக்குது, அது மாதிரி அதில் பண்ணலாம். அப்புறம் மீதி 2 லட்சத்தை நம்ம டைரெக்டாகவே பாண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இப்போ பாண்டில் உங்களுக்கு 1 இயரில் வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது ரெகுலராக உங்களுக்கு டிஃபால்ட்டாக அந்த டேட்டு போட்டு வருது இல்லை, அந்த இன்ட்ரெஸ்ட் எடுத்து மறுபடியும் எதுலையா உள்ள ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். அதை எடுத்து தனியாக வச்சிங்கன்னா பணம் தனியாக இருக்கிறவங்களையும் வேல்யூ கிடையாது. எதுலையா உள்ள இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் தான் இன்வெஸ்ட்மெண்ட் வில் க்ரோ. நம்ம சொல்லுவாங்க பார்த்தீங்களா, விதைத்தவன் உறங்கினாலும் விதைகள் உறங்காதும்பாங்க. அப்போது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா அது கிராஜுவலாக க்ரோ ஆகும். ஆனால் நல்ல இடத்துல அதை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்.
பண்ணுறது நம்மளுடைய தனித்திறமை. அது கட்டறிந்த மக்களை கேட்டு அதுக்கான டீலர்ஸ்லாம் இருப்பாங்க, டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருப்பாங்க, கேட்டு பகுப்பாய்வு செய்து பண்ணுறது ஒரு நியாயமான ஒரு பலனளிக்கக்கூடிய மூலதனம். இப்போது நாம்ளே பாண்டில் பண்ணுறதுனால நம்ம பண்ணலாம். இல்லை சார் எனக்கு பாண்டெல்லாம் அந்த டேட்ஸ் எல்லாம் தெரியாது அப்படின்னு கேட்டேன்னா உங்களுடைய ட்ரேடிங் ஆப்பில் இருக்குது பார்த்தீங்களா, முன்னணி நிறுவனங்கள் ட்ரேடிங் ஆப்பில் அதுலேயே பாண்ட்ஸ் எல்லாமும் பண்ணலாம். அதேமாரி மியூச்சுவல் ஃபண்ட்ஸு நீங்கள் அவங்க மூலமும் பண்ணலாம். நம்மக்கிட்ட ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம்லேயும் நமக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். பட் என்னுடைய கருத்து என்ன கேட்டேன்னா, நல்ல விஷயம் தெரிஞ்சவங்கள கேட்டு தெரிஞ்சேன்னாக்கா அந்த ஃபண்டினுடைய ஹூக்ஸ் அண்ட் நோக்ஸ், ட்ரிக்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த அனுபவத்தில் அவங்க சரி இது இப்படி இருக்குது, இது இப்படி இருக்குது, இது லோ ரிஸ்க்கு, ஓரளவுக்கு ஜென்யூன் குறைத்தாக இருக்கும், இதில் இந்த மாதிரி டேக்ஸ் கன்செஷன் இருக்குங்கிறவரெல்லாம் அதில் சொல்லுவாங்க. நம்ம வெறும் செல்லில் பார்த்து நம்மளோட ஒரு யூடியூப்பில் போய் பார்க்குறதுக்கெல்லாம் முழு தகவல் கிடைக்காதுங்கிறதுக்காக சொல்கிறேன். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த 10 லட்சத்தை பிரித்து அசல் அலோகேஷன் போட்டு வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டோம். இப்போ 5 வருஷம் கழிச்சு இந்த போர்ட்ஃபோலியோட வேல்யூ அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ சார் வரலாம்? ஜென்ரலாக பொதுவாக என்ன கேட்டிங்கனாக்கா, நாம் இந்த டபுள் ஆகுங்கிறது சந்தை வாய்ப்புகள் கொடுத்தால் எது வேணாலும் நடக்கலாம். சில பேர் சொல்கிறாங்க இந்த வருஷத்தில் சந்தை வந்து தேசிய பங்குச்சந்தை 30,000க்கு எட்டுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்றாங்க. ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னாக்கா 22,000 போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவங்களுடைய சொந்த கருத்து சொல்கிறாங்க. நம்ம பணத்துக்கு நாம் தானே பாஸ். நாம் என்ன பண்ணணும், நாம் ஓவர் எக்ஸ்பெக்டேஷன்ஸு இருக்கக்கூடாது. எனக்கு ஒரு பேங்க் இன்ட்ரெஸ்ட்டு 7%, அந்த 7%-ஐ விட அதிகமாக இருக்கணும். என்னுடைய பார்வையில் ஒரு 10 to 11% கண்டிப்பாக இதில் வரும். அப்போ ஒவ்வொன்றுலையுமே 10%, 11% வரும்போது நீங்கள் பிரித்து போட்டிருக்கிறனுடைய டோட்டல் பர்சன்டேஜ், தட் இஸ் CAGRன்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து உங்கள் 10 லட்சம் முழுமையாக 10 லட்சத்துக்கு டபுளாக 20 லட்சம் ஆகும்னு எதிர்பார்க்கிறது என்பது சற்று கடினம். சந்தை வாய்ப்புகள் கொடுத்தால் இன்னும் அந்த CAGR வேணால் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்தாலும் மினிமம் 3 years அண்ட் எபோவ் தான் வச்சுக்கணும். ரெண்டாவது, நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னு கேட்டால் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டு போர்ட்ஃபோலியோவை தினந்தோறும் பார்க்கக்கூடாது. பட் ஒவ்வொரு குவார்ட்டர்லிக்கு அந்த போர்ட்ஃபோலியோவை நீங்கள் மேனேஜ் பண்ணணும். எப்படி பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, ஒன்றா ரீபேலன்சிங் இல்லையா, ரீபேலன்ஸிங்கிறது பர் இயர் ஒன்ஸு பண்ணலாம். ஆனால் நீங்கள் வச்சுருக்கிற பங்குகளுடைய சாராம்சம் என்ன, இந்த பங்குகளுடைய தற்போதைய நிலை என்னன்ட்டு குவார்ட்டர்லி ஏர்னிங்ஸ் ரிசல்ட் வருது பார்த்தீங்களா, அதில் உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் கொடுப்பாங்க. அது நம்ம வெப்சைட்டில் கூட போய் பார்க்கலாம். அந்த நிறுவனத்துடைய விவரங்கள் பார்க்குற போது நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கணும். அதில் ஏதாவது ப்ரொமோட்டர்ஸ் ஏதாவது செல்லிங் கொடுத்துருக்காங்களா, அப்போது DII அல்லது FIIனுடைய கோட்டா இன்க்ரீஸ் ஆகிருக்கா, இன்க்ரீஸ் ஆச்சுன்னா சந்தோஷம். அப்போ குறைஞ்சதுன்னா அது யார் வாங்கியிருக்காங்க. FII கொடுத்தா DII வாங்கினா பிரச்சனை இல்லை. அப்போ FII கொடுத்துட்டாங்க, DIIயும் வாங்கலை, ப்ரொமோட்டர்ஸும் செல்லிங் பண்ணியிருக்காங்கன்னா அந்த இடத்துல சற்று நம்ம உஷாராக இருந்துட்டு அது என்ன காரணம்னு அலசி ஆராய்ஞ்சு அதை கொடுத்துட்டு ஸ்விட்ச் ஓவர் பண்ணுறதுக்கான முயற்சிகள் செய்யணும். போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட்டுன்றது 3 கேட்டகரிஸாக வச்சுக்கணும். ஒன்று அண்டர் வேல்யூ, ரெண்டாவது ஃபேர் வேல்யூ, மூணாவது ஓவர் வேல்யூ. ஓவர் வேல்யூவை நீங்கள் சப்போஸ் வேணால் ஒரு பகுதி வந்து அதை லாபத்தை எடுத்து அண்டர் வேல்யூக்கு போட்டு பேலன்ஸு பண்ணலாம். இல்லைனாலும் உங்களுடைய கேபிட்டல் குறையறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா இவங்க 2 பேரும் சௌரியமாக இருக்கிற போது அந்த அண்டர் வேல்யூவில் ஒரு செக்டார் தான் வீக்காக இருக்க போகிறது. அதனால் ஒன்றும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ எல்லாருமே இந்த 10 லட்சம் கையில் இருக்குது அப்படின்னா முதல்ல பண்ணுறது வந்து FDலையோ இல்லை பேங்க்லேயோ கொண்டு போய் டெபாசிட் பண்ணுறது தான். ஸோ இதை தவிர்த்து மியூச்சுவல் ஃபண்ட் வராங்க அப்படின்னா 5 வருஷத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு 11% வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து 11% ரிட்டர்ன்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம். இதை தவிர்த்து வேறு எந்த அசட்டில் போட்டால் சார் பணம் வந்து டபுள் ஆகும் வாய்ப்பு இருக்குது? பணம் டபுள் ஆகுங்கிறதுக்கு எந்த வித உத்தரவும் சொல்ல முடியாது. பட் இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸும் வேண்டாம் சார், அதில் தான் சொல்லிடுறாங்க. எல்லாத்தையும் சொல்லிட்டு கடைசியில் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ஆர் சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க் அப்படின்னு வேகமாக சொல்லி நான் பொறுப்பில்லப்பா நீ பார்த்து பண்ணிக்கோ, என்னை கேட்காத ஆளை விடுங்கிற மாதிரி சொல்கிறாங்களே சார், எனக்கு பயமாக இருக்குது. ரைட்டு, பாண்டுனா எனக்கு தெரியாது சார், பாண்டை பற்றி தெரியாது சார். ஈக்விட்டி மார்க்கெட்டு இந்த மாதிரி போனோன்னா சார் எனக்கு ஸ்டாக் மார்க்கெட்டில் பலதரப்பட்ட தகவல் பேசுகிறாங்க, செய்திகள்லாம் பார்க்குறோம், ஏறுதுன்றாங்க, இறங்குனா ரைட்டு, அதுவும் வேணாம் சார். தங்கம் வெள்ளியா திடீர்னு தங்கம் உச்சத்தில் இருக்குது சார், நான் இப்போ போய் இதை இன்வெஸ்ட் பண்ணி இறங்கிருத்தனா என்ன பண்ணுறது? அப்போ அந்த மாதிரி நினைக்கிறவங்களுக்கு தான் புத்திசாலிகள்னு என்னோட கேள்வி. ஏன்னா உச்சத்தில் போய் வாங்கியிருக்கிறவங்க எதையுமே இன்னும் ஏறும் நினச்சி ஸ்பெக்குலேஷன் மெத்தடில் போகிறாங்க. ஸ்பெக்குலேஷன் கூடாது, நமக்கு க்ரோத்துக்கு தானே பார்க்கணும். அப்போ அது மாதிரி பயப்படுறவங்க கொஞ்சம் விழிப்புணர்வாக இருப்பாங்க. நான் நினச்சிட்டு என்ன சொல்கிறேன் கேட்டிங்கன்னா, அவங்களுக்கெல்லாம் பெஸ்ட்டு போஸ்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டு தான். அதுலேயே நிறைய இருக்குது உங்களுக்கு. போஸ்டல்லையே
நிறைய பலனளிக்கக்கூடிய திட்டங்கள் நிறையா இருக்குது. அதில் பார்த்துக்கணும் என்ன அதில் என்ன இப்போ இந்த என்எஸ்சி எல்லாம் போட்டிங்கன்னா 5 வருஷத்துக்கு எடுக்க முடியாது. அப்போ அது இன்ட்ரெஸ்ட் வந்து அக்ரூடு இன்ட்ரெஸ்ட்டாக சேர்ந்து மொத்தமாக அதனுடைய மெச்சூரிட்டி வேல்யூ கொடுப்பாங்க. நல்ல ஒரு ஜென்யூனான ஒரு இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க. பேங்க் இன்ட்ரெஸ்ட்டோட அது கொஞ்சம் கூடுதலாகவே வரும். காம்பவுண்டட் இன்ட்ரெஸ்ட்டாகவும் வரும். அது மாதிரி செய்யலாம். அல்லது என்பிஎஸ் பண்ணலாம். இது மாதிரி செய்கிற போது இது ஒரு வகை. சரி சார், நான் இதெல்லாம் எதுவுமே செய்யலை, எனக்கு இப்போ ஒரு 40 வயசு ஆறுது, நான் ஒரு 50-55 வயசில் ரிட்டையர் ஆகிற போது இதை நான் இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடுறேன், பேங்க்லேயே பண்ணிவிட்டு இல்லை ஒரு ஆத்தரைஸ்டு நல்ல முன்னணி நிறுவனங்களை எல்லோனில் பண்ணிடுறேன் சார், அது பாட்டுக்கு க்ரோத் ஆகட்டும், எனக்கு லோ ரிஸ்க் இருந்தால் போகிறோம். அப்போ உங்களுக்கு சேல்ரி மாதிரி எஸ்டபிள்யூபி கிடைக்கும். இப்போ ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டு எஸ்டபிள்யூபி வேணும்னா ஒரு 10 வருஷம் கழிச்சு அது உங்களுக்கு மாதம் உங்களுக்கு சேல்ரி மாதிரி வரும். உங்களுடைய அக்ரூட இன்ட்ரெஸ்ட் இருக்குது. இந்த சிஏஜிஆர் அவங்ககிட்ட இருக்கிற போது அந்த பிரின்சிபலையும் நீங்கள் தொட வேண்டாம். நமக்கு மாதம் ஆனால் ஒரு சேல்ரி மாதிரியும் நமக்கு இன்கம் வருது. இது மாதிரி செய்யலாம்.